ஷால் கீழே போகுது பாருங்க. ஓரம் 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 ஓரம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? சாமி சிலை பண்றேண்ணா. ஒன்லி பித்தாலே அலுமினியம் கொடுத்தா உருக்கி ஊற்றி தரும். ஓ அப்படியா? ஒரு 50 சிலை ஊற்றினாதான் 500 ரூபாய் கிடைக்கும். இது ஒரு சிலையை ஊற்றினா 300 ரூபாய் ஆகுது அலுமினியத்தில். ஓகே. பித்தாலில் ஊற்றினா 700 ரூபாய் ஆகுது. எந்த ஊர் நீங்க? கர்நாடக், பெங்களூர். பெங்களூர்ல இருந்து இப்படியே இருக்கீங்களா? இல்ல, இங்க வந்து 3 வருஷம் ஆகுது. ரொம்ப கஷ்டம். பாப்பா வர வச்சுட்டு போறீங்க. எல்லாம் என் மூலியமா ஏதாவது உதவி தேவைப்படுதா உங்களுக்கு? இல்ல இல்ல. பாப்பாக்கு எதனா தேவைப்படுதா சொல்லுங்க. நான் தம்பியா நினைச்சு என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பண்றேன். ஒண்ணு கிடையாது. டெய்லி 500 ரூபாய் பெட்ரோலுக்கு தான் செலவாகும். சரி, நான் தம்பி நான் முடிஞ்சது என்னங்க பெட்ரோல் காசு வச்சுங்க. 500 ரூபா வாங்கிங்க. அந்த காசை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீ வச்சுங்க. தேங்க்ஸ்ண்ணா. உங்க பேர்த்திருக்கு பாப்பாக்கு பேருண்ணா? ஷேர்கான். எவ்வளோ நாள் ஆகுது பாப்பா பிறந்து? 3 மாசம். 3 மாசத்துல இப்படி எடுத்து சுத்துறீங்களா? வேலைன்னு அப்படி 2 பேர் சேர்ந்தா வேலையை செய்ய முடியும், இல்லைன்னா ஒரு ஆளுக்கு வேலை செய்ய முடியாது. சரி, பார்த்து பத்திரமா போங்க. பாப்பா பத்திரமா வச்சுங்க. ஓகே ஓகே, நான் பரவாயில்ல இருக்கேன். எங்க ஷால் பின்னாடி சக்கரத்துல மாட்டிட போது உடனே எடுங்க, வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டுங்கன்னு இந்த இளைஞர் நடு ரோட்ல என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும், நான் செய்யறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல, அது இவருக்கு நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன். வேக்கி பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமந்த் குமார் நிறைய பேருக்கு உதவிட்டு இருக்காரு. அந்த வரிசையில இவர் பைக்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த கப்பலை பாக்குறாரு. கையில கை குழந்தை வேற வச்சிருக்காங்க. என்னன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க, ஆனால் இங்கே வந்து இப்போ வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க, ஒரு கை குழந்தையும் இருக்கு, என்ன பண்ணுறது, நான் மட்டும் தனியாக இந்த வேலையை பண்ண முடியாது, என் ஒய்ஃபும் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் இந்த வேலையை வந்து பண்ண முடியும். ஸோ அதனால தான் குழந்தையோடு சுற்றிட்டு இருக்கோம், சாமி செல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் நான் ஹெல்ப் பண்ணுறேங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணுறேன் அப்படின்னு இவர் எவ்வளவோ இன்சிஸ்ட் பண்ணுறாருங்க. ஆனால் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் சார், நான் உழைக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேண்டான்னு சொல்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும்ல. இப்படிலாம் பேசாதீங்கண்ணா, பெட்ரோலுக்காச்சும் இந்த காசை வச்சுக்கோங்கன்னு வலுக்கட்டாயமாக அவர்கிட்ட கொடுக்குறாரு. என்னை உங்களோட தம்பி மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரி ஓகேப்பா தம்பி அப்படின்னு அவரும் வாங்கிக்கிறாரு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. வாரே வா, ஏந்திரா பாய் மஸ்து கொண்டு மீ ஐடியா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போது தெலுங்கானா ரோட்டில் இந்த காரானது வளம் வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கும்போதே செம்ம அழகாக இருக்குங்க. எப்படி இவருக்கு இப்படிலாம் யோசனை வந்துச்சு அப்படின்னு பல பேரும் வந்து முணுமுணுத்துட்டும், அதே சமயத்தில் நிறைய பேர் வீடியோவும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகவும் ஆகியிருக்கு. மன டிராவலர் 007 அப்படிங்கிற இந்த ஐடியில் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதோட மகனை கார் டிக்கியில் உட்கார வச்சு, மகனுக்கு பக்கத்தில் விநாயகர் சிலையை உட்கார வச்சு, அதுக்கப்புறமா அதுக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த டிக்கி முழுக்க ரொம்ப அழகாக மாலையெல்லாம் போட்டு சீரியல் லைட்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி சூப்பராக வந்து ரோடில் சும்மா அப்படியே ஜெய் ஜாண்டிக்காக போய்கிட்டு இருக்கும்போது பார்க்க நமக்கே ஆஹா, எப்படி இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த குழந்தையுமே வந்து அழகாக அந்த விநாயகர் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த விநாயகரை பிடிச்சிக்கிட்டு எல்லாருமே பார்த்துட்டு வரது இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் போடும்போதே வந்து அன்டில் நெக்ஸ்ட் டைம் ஜெய் கணேஷா அப்படின்னு கொடுத்துருக்காரு. பார்க்க செம்மையாக இருக்குது. பாஸ், எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கீங்க. எல்லாருமே பயங்கரமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வண்டியை பார்த்தது மட்டும் இல்லாமல் பல பேர் இந்த வண்டியை வீடியோவும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வண்டி கிடைக்கலனா என்ன, நம்ம கார் டிக்கி இருக்குது, அதை வச்சு நம்ம விநாயகரை சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு யோசனையை வந்து இவர் கொண்டு வந்தது பல பேரை ஆச்சரியத்தில் மூழ்கடிச்சிருக்கு. இந்த வீடியோவானது இப்போ இணையத்தில் வைரலாகி இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.